ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 4வது ராசியாகவும் சந்திர பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய அன்பர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசி தான். இந்த கடக ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, முக்கியமாக கிரக நிலைகள் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விதமான மாற்றங்களை பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் முக்கியமாக ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே சேரும். மேலும் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம். கடக ராசி அப்படிங்கிறது நண்டு ராசியை சின்னமாக கொண்டு இருக்குது. நீள்வார் உயிரினங்களை போல் நண்டுகள் தங்களுடைய எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும். மேலும் யாராவது தன்னுடைய எல்லையை நெருங்கி வந்தாங்க அப்படின்னா அவர்களை தாக்கவும் தயங்குவதில்லை. அது மட்டும் இல்லாமல் விருச்சிகம் மற்றும் மீனத்தை போலவே இவை நீர் ராசிகள் அப்படிங்கிறதுனால மிகவும் இவங்க உணர்ச்சிகரமானவங்களாக இருப்பாங்க, கற்பனை சிந்தனை உள்ளவர்களாக இருப்பாங்க. அவர்களுடைய கருணை மிக்க இதயம் மற்றவர்களுக்கு ரொம்பவே பயன்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். மேலும் சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கடகராசிக்காரங்க உதவ ஒருபோது தயக்கமே படமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கல்கள் தீர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் ஆகியவை கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனாலேயே பிரச்சனைகளை தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்டவர்களாக இருப்பாங்க. அவர்கள் பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்துக்குமே பின்வாங்குவதே கிடையாது. அதற்கு மாறாக நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்படாமல் ஒரு பக்க சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகளை எப்பொழுதுமே எடுப்பாங்க. அவர்கள் தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்வார்கள், தேவைப்பட்டால் மன்னிப்பு கூட கேட்பாங்க. வயது வரம்பு பார்க்க மாட்டாங்க. சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி தான் பண்ணது தப்பு அப்படின்னா உடனே மன்னிப்பு கேட்டுருவாங்க. மேலும் அவர்கள் மீது தவறு இருப்பதாக நினைத்தால் விவாதம் செய்யவோ சண்டை போடவோ மாட்டாங்க. இதை வைத்து அவர்களை குறைவாக நீங்கள் எடை போடக்கூடாது. கடகராசிக்காரங்க அவர்களுடைய கனிவான குணத்தை நீங்கள் அனுகூலமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத அவங்க உணர்ந்தாங்க அப்படின்னா உறுதியானவங்களாக டக்குன்னு மாறிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசி என்பவர்கள் குழந்தைத்தனம் போக்கில் தான் எப்பொழுதுமே இருப்பாங்க. மனசில் ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு அவங்களுக்கு பேசவே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் விரும்பியபடி விஷயம் நடக்கலை அப்படின்னா உச்சபட்ச கோபத்தை அடைவாங்க. நண்டுகள் போலவே கடகராசிக்காரர்கள் சுயநலமானவர்கள், தங்களுடைய பொருட்களில் அதிகம் சொந்தம் கொண்டாடுவாங்க. பல சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் மீது பொறாமைப்படுவாங்க. இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மற்றவர்களுக்காக எதையும் செய்ய வேண்டும் அப்படின்னு கடகராசிக்காரங்க எப்பொழுதுமே அதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. யார் எந்த உதவி செஞ்சாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா உதவிகளும் செய்வாங்க. தங்களுடைய உறவுகள் உட்பட யாருக்காக இருந்தாலுமே அவங்க மன தைரியத்தோடு ஒரு காரியத்தை செய்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த பதிவின் மூலியமாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு கடகராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வசதி சுமாராக தான் இருக்கும், செலவுகளும் குறைவாகவே இருக்கும் என்பதால் பிரச்சனை எதுவும் வராது.
குடும்ப தொடர்பான எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்தெடுப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும். 3வது நபரின் தலையீட்டு காரணமாக குடும்பத்தில் சில பல குழப்பங்கள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பார்த்து கவனமாக இருங்க. அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை அப்படிங்கிறது இப்பொழுது கிடைக்கும். நிர்வாகத்தினரிடம் முன்வைத்த கோரிக்கைகள் நடக்கும். சக ஊழியர்களோடு இணக்கமாக பழகுவது நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றி விரிவுபடுத்தி மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கடகராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டிய நிலைகள் உண்டாகும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 14, 16. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 4. வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக உயர்வான பலன்கள் கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில இடத்துல வேலையில் கொஞ்சம் சிரமம் இருக்கும், சில இடத்துல கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா வேலை மாறுதல் வரக்கூடும். ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பாக நடக்கும், அதனால் கவலைப்பட வேண்டாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலையை மேம்படுத்தி உயர்த்துங்க. புதிய தொழிலை தைரியமாக நீங்கள் ஈடுபாடு செய்யலாம். மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. பிள்ளைகளால் நிறைய விதமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான நிகழ்வுகள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் மதிநுட்பத்தோடு செயல்படுவதன் மூலமாக அந்தஸ்து அதிகரிக்கும். பதவி மாற்றம், ஊதிய மாற்றம் போன்றவை கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல பொருளாதார உயர்வு ஏற்படும். தொழிலை அதிகப்படுத்த முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கள் போகுது. பிள்ளைகளால் சந்தோஷமும் மன அமைதியும் கிடைக்கும். பெரியவர்களின் ஆசையும் கிடைக்கும். பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க இரவு பகல் பாராமல் பாடுபடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறதே இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைத்து திறமை வெளிப்படுத்தி முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. புதிய முதலீடுகளில் மிக தைரியமாக இறங்கலாம். மேலும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கம் கலந்த பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். குரு பகவான் 1ல் இருப்பதால் பெரியவர்களின் நட்பால் குடும்பத்தில் முக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். மேலும் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் அலட்சியமாக செயல்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய முதலீடுகளை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக சலிப்பை பார்க்காம பாடுபட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. பணம் சார்ந்த விஷயத்தில் நேர்த்தியாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியவர்களின் ஆதரவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம கடகராசி அன்பு நேயர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.